குற்றியலுகரம், குற்றியலிகரம். டஃபஸ்ட்டுன்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த டஃப்னஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஈஸியான ஒண்ணு தான். பாருங்க. உயிர்மெய் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். இது எல்லாம் தான் சார்பெழுத்துக்கள். குற்றியலுகரம் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. இப்போ இந்த 3 சொற்களையுமே குழந்தை, வகுப்பு, பாக்கு இத சொல்லி பாருங்க. குழந்தை சொல்லும்போது கூ, உதடு கூஞ்சு வருதா? வகுப்பு சொல்லும்போது கிட்டத்தட்ட கூஞ்சு தான் வரும். பாக்கு சொல்லும்போது அந்த பாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். குவிறதுங்கிறது கிடையாது. அப்போ இந்த குற்றியலுகர சொற்கள், குற்றியலுகரம் இத பத்தி தான் ஸோ அப்போ குற்றியலுகர சொற்கள் சொல்லுக்கு முன்னாடியும் இடையிலையும் வரும்போது முழுமையா ஒலிக்கும். சொல்லுக்கு இறுதியில வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். குசுடு துபரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் இருந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது பாருங்க. சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் முதல்ல சொல்றோம், இடையில சொல்றோம். சொல்லும்போது முழுசா அந்த கூ அப்படிங்கிறது கேட்குது. அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை. இதே இது பாருங்க. சொல்லுக்கு இறுதியில கடைசியா வரும்போது மாத்திரை அளவு குறைஞ்சிருச்சு. 1ல இருந்து அரையா வந்துருச்சு. அவ்வளோதான். சொல்லி பாருங்க. வகுப்பு, குழந்தை, பாக்கு சொல்லும்போது தெரியும். கு அப்படின்னு தான் சொல்லுவோம். பாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ மாத்திரைனா என்ன? இயல்பாக கண்ணிமைக்கவோ கை சொடுக்கவோ ஆகக்கூடிய கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் கண் இமைக்கும் போது அந்த எழுத்தை சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாத்திரை. கொஞ்சம் நீண்டுச்சுன்னா 2 மாத்திரை. சொல்ல ரொம்ப குறைவா போச்சுன்னா அரை மாத்திரை. உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை. அதே தான் இங்கே. இந்த அடுத்து பாருங்க. இதோட போதும். இது முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபுல் டெஃபினிஷன் தேவையில்லை. இந்த குசுடு துபுரை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் கசட தபர இருக்கு இல்லையா? இங்கே வந்து குற்றியல் உகரம் வந்ததுனால குசுடு துபுருன்னு மாறி இருக்கும். அவ்வளோதான். வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது. அடுத்து பாருங்க. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முற்றியலுகரம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட ஒன்று. ஸோ தனிக்குறில் எழுத்து தனிக்குறில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம். இப்போ பாருங்க. இந்த புகு பசு இருக்குல்லையா? இதை பார்க்கலாம். பூ அப்படிங்கிறது தனிக்குறில் எழுத்து தான். குறில் எழுத்து தானே புகு. ஸோ இந்த தனிக்குறில் எழுத்துக்கு பூ அப்படிங்கிற தனிக்குறில் எழுத்திற்கு அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் கூ எடுத்துக்கிறோமா? குசுடு துபுரில் கூ எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன? புகு சொல்லும்போது கூ உதடு கூவிதா? ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இது வல்லினம் இல்லாத உகரங்கள். உதாரணத்துக்கு மாவு எடுத்துக்கோங்க. குசுடு துபுரு அதில் வராது மாவு. இப்போ அந்த வல்லினம் இல்லாத உகரம் வரும்போது இது என்ன பண்ணும்? எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் முற்றியலுகரம். அவ்வளோதான். ஸோ ஓசை குறையக்கூடாது. குறையாமல் ஒலிக்கணும். அதுக்கு பேர் தான் முற்றியலுகரம். வல்லினம் அல்லாத உகரங்களும் இதே மாதிரி தான் ஓசை குறையாமல் ஒலிக்கும். அதுக்கு தான் உதாரணத்துக்கு மாவு, 7 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க. குறில் எழுத்துக்கள். குறிலா இருக்கிறவங்க கரம்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் குட்டியாக இருந்தால் கரம். நெடில் எழுத்துக்கள் கான். ஆமீர் கான், ஷாருக் கான் இவங்களாம் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான் அப்படிங்கிற எழுத்துல தான் நெடிலாக இருக்கிறவங்கள குறிப்போம் சொல்லுவோம். ஆயுதம்னாலே அக்கேனம். இந்த வார்த்தை படிச்சிருக்கிற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு. அக்கேன் ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ குறில் நெடில் 2 சேர்ந்த மாதிரி இருக்கிறவங்கள காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விவகாரமானவங்க காரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டியாக இருந்தால் கரம். கை சைஸுக்கு குட்டியாக தான் இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எப்படி ஞாபகம் வைக்கலாம்? கான்செப்சுவலாக எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா அகரம், இகரம், உகரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் குறில் எழுத்துக்களை. நெட்டையாக இருந்தாங்கன்னா கான் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்டாக இருக்கிறவங்கள கான் நம்ம எப்படி பார்ப்போம்? கழுத்தை தூக்கி தானே பார்ப்போம். காண்போம். ஸோ அமீர் கான், சல்மான் கான் இந்த மாதிரி நடிகர்களை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க. குறில் நெடில் 2 சேர்ந்து வந்துருச்சுன்னா காரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்துக்கு அக்கேனம். அவ்வளோதான். அடுத்து குற்றியல் உகரத்தோட வகைகள். இது கூட ரொம்ப முக்கியமானது தான். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இதில் பாருங்க. அந்த 6மே இங்கே இருக்குது. நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். இதில் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் பாருங்கள். 1 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 மார்க் பண்ணியிருக்கோம்.
1 3. சரி, இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும். மத்த எல்லாமே ஈஸியான ஒண்ணு. பாருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் பாருங்க. நெடில் எழுத்த தொடர்ந்து வரணும். இதுக்கு எதுக்குமே மெமரி பண்ணாதீங்க. அந்த எடுத்துக்காட்டுகள வச்சே நம்ம இலக்கணத்த முடிச்சிடலாம். பாருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்து பா அப்படிங்கிற அந்த தனி நெடில தொடர்ந்து. தனி நெடில்னா என்னது? ஒரே ஒரு அந்த எழுத்து மட்டும் நெடில் எழுத்து மட்டும் வரும். பா. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த குசுடு துபுரு வருது இல்லையா? ஸோ குசுடு துபுருங்கிறது குற்றியலுகர சொல். இது தொடர்ந்து வந்துச்சுன்னா இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே, ஆஸ் யூசுவல் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். ரொம்ப 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 முக்கியம். இப்படி கண்டிஷன்ஸ் குடுத்தாங்கன்னா, அத விட்றாதீங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெடில் தொடர் குற்றியலுகரம் கண்டிப்பா ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும். இப்போ பாருங்க, ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நெடில் ஹைட்டா இருக்கிறவங்கள பார்க்குறோம். 2 கண்ணாலையும் தான் பார்ப்போம். நெடிலா இருக்கிறவங்கள பார்க்குறோம்னா, 2 கண்ணால தான் அவங்கள பார்ப்போம். அப்ப ஈரெழுத்து சொற்கள் அவ்வளோதான். ஆயுத தொடர் குற்றியலுகரம் எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஒண்ணுமே இல்ல. ஆயுத எழுத்த தொடர்ந்து வந்துச்சுன்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். படிக்கவே வேண்டாம். உயிர் தொடர் குற்றியலுகரம் பாருங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும். இது மட்டும் தான் நீங்க மெமரி பண்ணணும். இப்படி வந்துச்சுன்னா இது உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்து. அடுத்து வன்தொடர் பாருங்க. வல்லின மெய் எழுத்த தொடர்ந்து வந்துச்சுன்னா வன்தொடர். மின்தொடர் குற்றியலுகரம்னா மில்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்துச்சுன்னா மின்தொடர். இடைத்தொடர் அப்படின்னா இடையின எழுத்துக்கள். கசட தவற, ஞரண நமன, எரள வளல 6th படிச்சிருப்போம் இல்லையா? இந்த எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். இது முக்கியமானது. அவ்வளவே தான். ஸோ எடுத்துக்காட்டுக்கு இலக்கணத்தை வச்சு படிங்க. இப்போ நம்ம சொன்ன 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரம், நெடில் தொடர்னா என்ன, உயிர் தொடர்னா என்ன, நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க வார்த்தை மட்டும் படிங்க போதும். அதே மாதிரி எத்தனை வகை? 6 வகை. அதே மாதிரி இந்த கரம், காரம், கான் பார்த்தோம் இல்லையா? இந்த ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரத்தில் திரும்பவும் சொல்கிறேன், முற்றியலுகரம் முக்கியமானது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எக்ஸாம்பிளோட தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து தெரிந்து தெளிவும் பாருங்க. இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. பார்த்துக்கோங்க. இவ தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள் கிடையாது. முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இடையில வந்தா சுடுசோறு கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட். இடையில வந்துச்சுன்னா சுடுசோறு கிடையாது. அவ்வளோதான். அடுத்து குற்றிய லிகரம் பாருங்க. தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய இகரம் தான் குற்றிய லிகரம்னு சொல்லி சொல்லுவோம். குற்றிய லிகரத்திற்கான பிரித்தெழுதுக பாருங்க. சிலபஸில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கு. இதை கூட கேட்கலாம். ஹூ நோஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. உமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். அடுத்து பாருங்க. குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இது என்ன ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. குற்றியலுகரம் குற்றிய லிகரம்னு இங்கே படிக்கிறோம். பாருங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு என்னன்னு பார்க்கலாம். குற்றிய லுகரம் முதல்ல பார்த்தோமா? இப்போ பார்க்குறது குற்றிய லிகரம். லு அப்படின்னா உ அதானே. லி அப்படின்னா இல் கூட்டல் ஈன்னு தானே பிரிப்போம். இதே தான். அப்படிங்க பாருங்க. உகரம் இகரமாக மாறிடுச்சு. அதான் குற்றிய லிகரம். வேற ஒன்றும் இல்லை. கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை கேட்கலாம். நாடு கூட்டல் யாது நாடியாது. உகரம் இகரமாக மாறிடுச்சு. முதல்ல குற்றிய லுகரம் பார்த்தோம். இப்போ குற்றிய லிகரம் பார்க்குறோம். அவ்வளோதான். எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. அடுத்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மியா அப்படின்னா அசைச்சொல். இதை கூட கேட்கலாம். பொருள் சொல்லும் பொருளும்ல கூட கேட்கலாம். மியா என்பதன் பொருள் அசைச்சொல். கேன்மியா சென்மியா பார்த்து வச்சுக்கோங்க. இல் வர்றதுனால கேன்மியா சென்மியா. கேள் கூட்டல் மியா கேன்மியா 3 சுழின்னு வருது. செல் கூட்டல் மியா சென்மியான்னு வருது. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் முக்கியமான ஒன்று, குற்றிய லிகரம் தற்பொழுது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. முக்கியம். இலக்கியத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கேயாவது கென்மியா சென்மியான்னு பார்த்துருப்போமா? நோ, நாட் தட். ஸோ நம்ம இலக்கியங்களில் தான் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 4 வகை குறுக்கங்கள் பாருங்க. ஒரு எழுத்துக்குமே அதை ஒலிக்கிறதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. இதைத்தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக மாத்திரைக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இயல்பாக கண்ணிமைக்கும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும்
ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கண்ணை இமைக்கிறதுக்காகிற நேரமும் இப்படி கை இப்படி சொடக்கு போடுறதுக்காக கூடிய இந்த நேரமும் தான் ஒரு மாத்திரையோட அளவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாத்திரை முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் நமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இப்படி குறைவா ஒலிக்கிறத தான் என்ன சொல்றாங்கன்னா குறுக்கங்கள்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது இல்லையா? மாத்திரை சொடக்கு போடவும் கண்ணிமைக்கும் ஆகிறது தான் மாத்திரைன்னு சொல்லி சொல்றோம். மாத்திரை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதாவது முழுமையாக ஒலிக்காது. சில இடங்கள்ல குறுகி காணப்படும். இதைத்தான் நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல பார்த்தீங்கன்னா முதல் ஒண்ணு ஐகார குறுக்கம். இப்போ 3 எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ, கை, பை. இந்த 3ஐயும் பாருங்க. ஐ, கை, பை. தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை ஒலிக்கும். பாருங்க. ஐ, கை, பை. முழுசா சொல்றோமா? கரெக்டா அந்த எழுத்துக்களை ஒலிக்கும். பொதுவாகவே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வைக்கணும். என்ன அப்படின்னா குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவு ஆகும் கால அளவு. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்களுக்கு மற்றும் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுதான் மாத்திரைகளை ஒலிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவு. அப்ப கைங்கிறத நீங்க பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. ஐ அப்படிங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா நெடில் எழுத்து. அப்ப நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை போட்டிருக்கோமா? ஸோ அதனால தான் கை நெடில் எழுத்து. அதே மாதிரி பை பிரிங்க. இப் கூட்டல் ஐ பைன்னு பிரிப்போம். ஐங்கிறது நெடில் எழுத்து. அதனால தான் அதுக்கு 2 மாத்திரை தேவைப்படும். இப்போ இது புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த டெஃபினேஷனுக்கு வரலாம். அப்போ கை, ஐ, பை இதை ஒலிக்கிறதுக்கு எவ்வளவு கால அளவாகுது? 2 மாத்திரையால ஒலிக்கும். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. புரிஞ்சாச்சு. இப்போ பாருங்க. வையம், சமையல், பறவை. இப்போ இந்த எழுத்துக்களை எடுத்துக்க போறோம். வையம், சமையல், பறவை. இந்த சொற்கள்ல வையம் முதல்ல வருது. சமையல் இடைப்பகுதியில வருது. பறவை இறுதியில வருது. அப்போ முதல், இடை, இறுதி 3லயே வந்துருச்சா? இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அதற்குடைய 2 மாத்திரை அளவுல அந்த குறைஞ்சு ஒலிக்குது. இப்படி குறைஞ்சு ஒலிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐகார குறுக்கம்னு சொல்லி சொல்றோம். அப்ப எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. பையம் முதல்ல வரும்போது ஒரு 1.5 மாத்திரை அளவுக்கு குறையுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே 2ல இருந்து அரை குறையும் வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. இது இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. அரை அரையா குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்க. ஐ, கை, பை 3 எழுத்து எடுத்துக்கிற போறோம். இந்த 3மே தனக்குரிய 2 மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும் ஜென்ரலா. எப்படின்ற டெஃபினிஷனும் பார்த்தோமா? ஓகே. அடுத்து பையம் அப்படின்றத எடுத்தீங்கன்னா ஐங்கிறது முதல்ல வருது. சமையல் இடைப்பகுதியில வருது. பறவை கடைப்பகுதியில வருது. முதல், இடை, கடை அப்படின்னு சொல்லுவோம். கடை நாளும் இறுதி நாளும் ஒண்ணுதான். அப்போ முதல்ல வருதா? ஸோ அப்போ 2ல இருந்து ஒரு 1/2 குறைச்சிருங்க. 1.5. அடுத்து சமையல் இடைப்பகுதியில வருதா? ஸோ இதுக்கும் இறுதிக்கும் ஒரே மாதிரி தான். 1/2 திரும்ப அந்த 1.5ல இருந்து ஒரு 1/2 கழிச்சிட்டிங்கன்னா 1 தான் வரும். அரை மாத்திரை வரைக்கும் போகாது. ஏன்னா அரை மாத்திரைங்கிறது ஆயுத எழுத்துக்களுக்கும் மெய் எழுத்துக்கும் வரக்கூடிய அளவு தான். ஸோ அது பெருசா ஒன்றும் சவுண்டே கேட்காது நம்ம ஒலிச்சோம் அப்படின்னா. அப்போ 2, 1.5, 1 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஐகார குறுக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஔகார குறுக்கம். ஸோ நீங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் சில இடங்கள்ல தான் யூஸ் ஆகும். புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸி. 10th ஸ்டாண்டர்ட்ல வரும்போதும் கூட நீங்க ஈஸியாவே போட்டுறலாம். தென் ஔகார குறுக்கம் பாருங்க. ஔ, ஒவ் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இப்போ ஔவையும் ஒவ்வையும் பிரிங்க. ஔ அப்படின்னம்னாலே அது உயிரெழுத்துக்கள்ல நெடில் எழுத்து 2 மாத்திரை வந்துரும். அதே மாதிரி ஔங்கிறத இவ் கூட்டல் ஔ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இவ் கூட்டல் ஔ. அப்ப ஔனாலே நெடிலெழுத்து 2 மாத்திரை போட்டுருவீங்க. ஔவையார், வௌவால் என சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் ஔகார குறுக்கம் எனப்படும். ஸோ ஔவுக்கு 2 எழுத்து தான் பார்த்தோமா? முதல்ல வரும்போது ஔவையார்ல முதல்ல வருது. வௌவால்ல முதல்ல வருது. இப்படி முதல்ல வரும்போது இது என்ன பண்ணும்? அரை மாத்திரை அளவு. எப்பவுமே அரை அரையா குறைச்சிட்டே வாங்க. முதல்ல இருக்குன்னா அரை.
அடுத்து இடையில இருக்குன்னா அரை அப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ 2ல இருந்து குறைஞ்சி 1½ அளவு மாத்திரையாக ஒலிக்கும். இதன் முக்கியமான குறிப்பு இதில் என்னன்னா ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஐகார குறுக்கம் என்ன பார்த்தோம்? சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரைன்னு பார்த்தோமா? ஔகார குறுக்கம் இங்கே இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்தது பாருங்க மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தான். இந்த 2 சொற்கள் இருக்கு. இதுல மகர குறுக்கம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. பிகினிங்லேயே ஒரு விஷயம் பார்த்தோம். ஆயுத எழுத்து அரை மாத்திரைன்னு பார்த்தோமா? மெய் எழுத்துக்களுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெய் எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இம்முங்கிறது மெய் எழுத்து, பாடம் மெய் எழுத்து. ஓகே. வலம் வந்தான் இது ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு கொஷினில் கேட்குறது புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளே கேட்பாங்க. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யை அடுத்து வகர மை வந்துள்ளது. மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வந்துள்ளது. இம் வா வருது பார்த்தீங்களா? இதைத்தான் சொல்கிறாங்க. மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வந்துள்ளது. இப்படி வரும்போது தான் அதற்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அப்போ வலம் வந்தான் மகர மெய்யை தொடர்ந்து வகர எழுத்து வரணும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற மகர குறுக்கம். இந்த 3 பார்த்தாச்சா? தென் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்க. போலும் என்ற சொல்லை போன் என்றும், இது முக்கியமானது. போலும் போன் அப்படின்னு சொல்லுவோம். மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இச்சொற்களில் மகர மெய்யானது 2 சுழியன் 3 சுழியன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஸோ இப்போ 2 கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 வகர எழுத்து அடுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கால் மாத்திரையில தான் ஒலிக்கும். ஏன்னா மகரம் அப்படிங்கும்போது இம்மு இது வந்து மெய் எழுத்து. அப்போ கண்டிப்பாக அரை மாத்திரை தான். அப்போ குறுக்கம் நடக்குதுனாலே அதுலேருந்து கொஞ்சம் குறையணும். அப்போ குறைஞ்சிச்சுன்னா கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அறையை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் 0வா போயிடும். ஒலிக்காமையே போயிடும். ஆனால் இங்கே ஒலிக்குது. வலம் வந்தான் அப்படின்ற வார்த்தையில ஒலிக்குது. கால் மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. தென் அதே மாதிரி போல் மருண் அப்படி சொல்லும்போது கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. சொல்லி பார்த்தீங்கன்னாலும் ஞாபகம் இருக்கும். அடுத்த ஆயுத குறுக்கம் பாருங்க. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு சொன்னோம். அந்த அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி சொற்களில் வரும்போது. ஆயுத எழுத்து எப்போவுமே இந்த நடு பகுதியில் வருன்ற மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ முழுமையான அளவு ஒலிக்கும். முள் கூட்டல் தீது சேர்த்து எழுதுனீங்கன்னா முக்தி இது அப்படின்னு எழுதுவீங்க. கல் கூட்டல் தீது கற்றியது அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. இந்த சொற்களில் வரும்போது இங்கே ஒரு குறுக்கம் ஏற்படுது இல்லையா? அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதற்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். இதுதான் ஆயுத குறுக்கம். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் ஐகார குறுக்கம்னா சொல்லுக்கு முதல்ல வரும்போது என்ன பண்ணும்? அதற்குரிய மாத்திரை அளவில் எப்படி ஒலிக்கும்? ஸோ தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். முதல்ல வரும்போது அரை குறைஞ்சி 1, அடுத்து இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது திரும்ப ஒரு அரை குறைஞ்சி 1. இதுதான் ஐகார குறுக்கத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து ஔகார குறுக்கம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனித்து வரும்போது 2 மாத்திரை. சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வருமானா வராது. ரொம்ப முக்கியம். முதல்ல வரும்போது சொல்லோட முதல் எழுத்தா வரும்போது எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை அளவு குறைஞ்சி 1½ மாத்திரையா ஒலிக்கும். அதே மாதிரி மகர குறுக்கம் அம்மா இம் அப்படிங்கிறது மகர எழுத்து. மகரமை அரை மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. பாடம் படித்தான் திரும்ப மகரமை அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் மகரமையை தொடர்ந்து வகர எழுத்து வந்துச்சுன்னா கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அதே மாதிரி போல் மருண் வந்துச்சுனாலும் கால் மாத்திரை அளவு. ஆயுத குறுக்கம் என்னன்னா அதற்குரிய அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக. முக்தி இது கற்றியது. அவ்வளோதான், ரிவைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி படிச்சு பார்த்தீங்கன்னா நிற்கும். அடுத்தது பாருங்க இலக்கணம். வழக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கு. இயல் 3ல முக்கியமான ஒரு இலக்கணம். எண்ட் ஆஃப் த பார்ட் இது. வழக்கு. வழக்குனா முதல்ல என்ன? இது ரொம்ப நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் வழக்குங்கிற வார்த்தை. ஸோ இப்போ வழக்கு வழக்கமான எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும்.
நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறு பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சிருக்கலாம். என்ன வார்த்தை அப்படின்னா வழக்கமான அப்படிங்கிற இந்த வார்த்தை. இந்த வழக்கமான அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கலாம். வீட்டில் பொது இடங்களில் வழக்கமாக நீ இப்படி பண்ண மாட்டேயே, இந்த பழக்கம் நமக்கு வழக்கமான பழக்கம் கிடையாதே அப்படின்ற மாதிரி இந்த ரெகுலாரிட்டியை மீன் பண்ணுற வார்த்தை தான் வழக்கமானங்கிற ஒரு வார்த்தை. சரி, இப்போ இந்த வழக்குன்றதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? 2 பிரிக்கிறாங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்குங்கிறது மட்டும் 3 தான் இருக்குது. இது நீங்கள் என்னமோ ஏதோ அப்படின்னு மக்கப் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டோட படிக்க தேவையில்லை. புரிஞ்சுக்க முதல்ல ட்ரை பண்ணுங்கள். இயல்பு வழக்குனா என்ன? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு ஒரு 3 இருக்குது. ஏதோ ஒரு 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, இலக்கணம் உடையதுன்னா என்ன? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடைய சொல்லாகும். இப்போ பாருங்க, நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை பாருங்க. நமக்குடைய பொருள் எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தான் தருது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல இலக்கணம் உடையதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா எந்த வகை மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே இருக்கிற மாதிரியே புணரக்கூடிய சொற்களை தான் இலக்கணம் உடையதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இலக்கண போலி. இதுக்கான டிஃப்ரெண்ட்டை பாருங்க. இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில இடங்கள்ல தோணும். நல்லா கவனிக்கும் போது ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுதான் இலக்கண போலி. இப்போ பாருங்க, இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இல்முன்னா என்ன அர்த்தம்? இல்லத்தின் முன் அர்த்தம். ஆனால் அதை நம் முன்னோர் முன்றில் என மாற்றினர். முன்றில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முன்னுங்கிறத முன்னாடி போடுறாங்க, இந்த இல்லுங்கிறத பின்னாடி போடுறாங்க. அதான் முன்றில். கிளையின் நுனியை என்ன சொல்லணும்? இப்போ பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறோம். நம்ம நார்மலாக பாருங்க, இப்போ பொங்கல் வேற வரப்போகுது இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவாங்க. அப்போ இல்லத்தின் முன் கோலம்னு தானே சொல்லணும். ஆனால் என்ன சொல்றாங்களாம் முன்னோர்கள்? முன்றில்னு சொல்லி சொல்றாங்களாம். எஸ். அதே மாதிரி கிளையோட நுனி என்னன்னு சொல்லணும்? அந்த கிளை நுனியில பாறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? நுனிக்கிளைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி உல்டாவா யூஸ் பண்ணுவோம். அப்படி உல்டாவா யூஸ் பண்ணுறது தான் இந்த இலக்கண போலி. அப்போ நுனிக்கிளை அப்படின்னு மாறுது. கிளை நுனின்னு தானே சொல்லணும். ஆமா இல்லைன்னு தோணுதா? ஸோ கிளை நுனின்னு சொல்கிறத நுனிக்கிளை அப்படின்னு மாற்றிடுறோம். இதுதான் இந்த இடத்துல இலக்கண போலியாக இருக்குது. அடுத்தது பாருங்க, இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாட்டினாலும் கூட பரவாயில்ல, இலக்கணம் உடையது மாதிரியே இது தோணுது. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, ஒரு சென்டென்ஸ் இருக்கும். நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது, எஸ்பெஷலி இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும் போது ஸ்டெம்ப் என்ன சொல்லுவோம்? நடு சென்டரில் போய் வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்ன நடு சென்டர்? நடுவுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தானே, நடு சென்டர். இதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா 2 ஒரே பொருள். இங்கே அப்படியே உல்டாவாக மாற்றி யூஸ் பண்ணுறது. இல்லத்தின் முன்னா முன்னில்னு யூஸ் பண்ணுறது, அதாவது முன்றில்னு மாறிடுச்சு. கிளை நுனினா நுனிக்கிளைன்னு மாற்றி சொல்கிறது. அப்போ இதை பார்க்கையில நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரியே தோணும். ஆனால் அது நார்மல் கிடையாது. அதுதான் இலக்கண போலி. முடிஞ்சு. அடுத்தது பாருங்க, போலினாலே டூப்ளிகேட்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளோதான். பார்க்க உண்மை மாதிரியே தெரியுது, ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. ஃபுல்லாக டூப்ளிகேட்டு. அடுத்து பாருங்க, இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதே ஆகும். எனவே முன்பின்னாக தொக்க போலி என்பர். இப்போ இதுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. புறநகர் என்ன சொல்லுவோம்? புறநகர். நகர்ப்புறம்னு வரணுமா? அதான் புறநகர்னு இருக்கு. கால்வாய், வாய்க்கால்னு வரணும். ஒரு சில டவுட்டே இருக்கும். அப்போ கால்வாய் வேற வாய்க்கால் வேறையா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். கால்வாய், வாய்க்கால் தான் கால்வாய்ன்னு மாறிடுச்சு. சதை தான் தசைன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி கடைக்கண், கண்ணின் கடைப்பகுதி. கண்ணோட இந்த கண் இருக்கு இல்லையா? இந்த கண்ணோட கடைப்பகுதி இதான் கடைப்பகுதி. ஆனால் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம்? கடைக்கண் சொல்லி சொல்கிறோம். கண்ணோட கடைப்பகுதி இது கூட மாறிடுச்சு. இதுதான் இலக்கண போலி. அப்போ முன்னும் பின்னும் மாறி வந்ததுனால முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரிந்த தெளிவோம். இப்போ நம்ம வாயில் முன்றில்லாம் சொல்கிறதில்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டு வாசல் அப்படின்னு சொல்லுவோம். வாசலில் யாரோ வந்திருக்காங்க, வாசலில் கோலம் போட்டாச்சா, வாசலில் தண்ணி தெளிச்சாச்சா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை பாருங்கள், இல்லத்துக்குள் நுழையும் வழி தான் இல்வாய். இல்லத்தின் வாய் தானே அது. இப்போ வீடு இருக்குது, வீட்டோட வாய்ப்பகுதி தான் அது. இந்த வீட்டோட வாய்ப்பகுதி தான் இது. ஆனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இலக்கண போலி.
இலக்கண புள்ளின்னு என்னது டூப்ளிகேட். அப்போ இதை நம்ம இல்லத்தின் முன்னுன்னு தான் சொல்லணும், அதை இல்லத்தின் வாயில்னு தான் சொல்லணும். நம்ம இதை வாயில்னு மாற்றி சொல்கிறோம். ஆனால் வாயில்ங்கிற சொல்லு வழக்கத்தில் வாசல்னு மாறி நிற்கிது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். வாயில்ங்கிற சொல் என்ன ஆயிடுச்சு, பேச்சு வழக்கில் வாசல்னு மாறிடுச்சு. அப்போனா இது மருவு. மருவு என்பதன் பொருள் மருவி வந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாஞ்சை அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய லெசன் பார்த்தோம் இல்லையா, பாஞ்சை. பாஞ்சை என்பது எதன் மருவு? பாஞ்சாலங்குறிச்சியின் மருவு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எக்ஸாம்ஸில் கேட்கலாம். பாஞ்சை பாஞ்சாலங்குறிச்சியின் மருவு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்குது. தஞ்சை பாருங்க, தஞ்சாவூரின் மருவு. இந்த மாதிரி மருவு சொற்கள் ஏராளமானவை உண்டு. மருவு பார்க்குறோம், இந்த பாருங்க, தஞ்சை தஞ்சாவூருடைய மருவு, திருநெல்வேலி நெல்லைங்கிற மருவு. இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. இந்த பிறழ்ந்து சிதைந்து நமக்கு தேவையில்லை, கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும். அப்போ கோவைனா எந்த ஊராக இருக்கும்? கோயம்புத்தூராக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஊர் பேர்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தகுதி வழக்கு. பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்கள் தகுதி வழக்கு. இப்போ நம்ம டீசென்ட்டுக்காக பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இங்கே இருக்கும். இதுவும் ஒரு 3 என்னென்னு பாருங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல்னா என்ன? வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்கள் தான் இந்த தகுதி வழக்கு சொற்களில் வரக்கூடிய இடக்கரடக்கல். வெளிப்படையாக சொல்ல தகாததுன்னா என்ன? இப்போ நீங்கள் எங்கேயா போயிட்டு வரீங்கன்னா அந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பாருங்க. கால் கழுவி வந்தான், டாய்லெட் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத கால் கழுவி வந்தான்றது சொல்லுவோம். குழந்தை டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னா குழந்தை வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணிட்டு வர்றதை ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டீசென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அப்படி நம்ம வெளியே சொல்ல முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போது கூட லைட்டாக இங்கிலீஷில் சொல்லி தான் நான் சொன்னேன். ஏன்னா நம்ம டீசென்ட்டுக்காக ஃபுல்லாக நம்ம சொல்ல மாட்டோம். இந்த நம்மளுடைய வழக்கமான விஷயம். இதைத்தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், மங்களம் பாருங்கள். இதுவும் அப்படி தான். ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த செய்தியை செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, துஞ்சினார் அல்லது இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் மங்களமாக அமங்கலமான சொற்களையும் மங்களமாக சொல்கிறது தான் மங்கள சொற்கள். அடுத்தது பாருங்க, கருப்பாடு வெள்ளாடு. விளக்கை அணை அப்படிங்கிறத வீட்டில் விளக்கானன்னு சொல்ல மாட்டாங்க, விளக்கை குளிரவைன்னு தான் சொல்லுவாங்க. சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க, நன்காடுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கருப்பாடு வெள்ளாடு தான் கருப்பாடு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து குழுவுக்குறி பாருங்க. இந்த குழுவுக்குறினா என்ன? இந்த வார்த்தையிலேயே இதுக்கான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க முடியும். குழு அப்படின்னா ஒரு குழு இருக்கு, அந்த குழுவுக்கு குறி வச்சு அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான சொற்களை யூஸ் பண்ணுறது தான் குழுவுக்குறி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பலர் கூடி இருக்கிற இடத்துல சிலர் மட்டும் புரிஞ்சுக்க மாதிரியான செய்திகளை கொடுக்கறது தான் குழுவுக்குறி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்க, பொன்னை பரி எண்ணல். பொண்ணா இங்கே வந்து தங்கத்தை குறிக்கும், தங்கத்தை பரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணுங்க சைடில். இந்த பரிக்கான பொருள் என்ன தெரியுதான்னு பாருங்க. சரி, பொன்னை பரி அப்படின்னா என்ன? பொன் அப்படின்னா கோல்டு, பரி. அப்போ பொன்னை பரி அப்படிங்கிறது இந்த வார்த்தை பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துறதா இந்த வார்த்தை, பொன்னை பரி அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பொன்னா கோல்டு தானே, அதை பரின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பரி அப்படின்னு இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தங்கத்தை சொல்கிறதா அர்த்தம். யாருக்கு? பொற்கொள்ளர்களுக்கு. அதே மாதிரி ஆடையை காரை என்பல். காரைன்னு சொன்னாங்கன்னா ட்ரெஸ்ஸு நமக்கு தெரியாது, யானை பாகர் தான் பயன்படுத்துவாங்க. காரை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்க சொல்கிற அந்த ட்ரெஸ்ஸை மீன் பண்ணுது. இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு குழுவுக்குறிகள் இருக்கும். நமக்கு கொடுத்தது 2 தான். தெரிந்து தெளிவோம் பாருங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது ரொம்ப முக்கியம். நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஸோ டீசென்ட்டுக்காக நாகரிகத்துக்காக நம்ம பேசுகிறோம், அதுதான் வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மங்கள சொற்களாக பயன்படுத்தினால் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் மொழி பயன்படுத்தினா குழுவுக்குறி. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. போலி, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஔவையார் சொன்ன ஒரு விஷயம். அரண் வலியுறுத்தல் திருக்குறளில் இருக்குது. போலி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா போல இருத்தல்னு அர்த்தம். மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, பார்த்து வச்சுக்கோங்க. போலி என்பதன் பொருள் போல இருத்தல். போலியில் 3 இருக்குது, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இந்த இயலில் நம்ம பார்க்குற எல்லாமே 3 தான் வருது. ஸோ முதற்போலி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட் பார்க்கலாம்.
முதல் போலி அப்படின்னா பிகினிங்லேயே மாறி வந்திருக்கும், அதான் முதல் போலி. ஸோ இப்போ பாருங்கள், பசல் அப்படிங்கிறது பைசல்னு வந்திருக்கு, மஞ்சி அப்படிங்கிறது மைஞ்சின்னு வந்திருக்கு, மயல் மையல்னு வந்திருக்கு. அப்போ முதல் எழுத்து மாறி இருக்கு இல்லையா, மாறினாலும் பொருள் மாறலை. இதுதான் முதற் போலி போல இருக்குது. அடுத்து இடைப்போலி பாருங்க, இடையில உள்ள எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் அமைச்சு மா மையா மாறிடுச்சு, லா லையா மாறிடுச்சு, ரா ரையா மாறிடுச்சு. இதுதான் இடைப்போலி. இடையில உள்ள எழுத்துக்கள்ல இந்த இது மாறி வந்திருக்கு. அடுத்தது கடைப்போலி. கடைப்போலினா என்ன, கடைசி எழுத்து. அகம் இம்மானது இன்னுன்னு மாறிடுச்சு, இன்னு. ஸோ இம் வந்துச்சுன்னா இன் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி இல் வந்துச்சுன்னா இர் அப்படின்னு மாறுபடும். ஸோ இதுதான் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. கடைப்போலிக்கு இந்த டிஃப்ரென்ஸ். முதற்போலி இடைப்போலிக்கு என்ன வந்துச்சு, ஐ மட்டும் சேர்ந்து வரும், அதாவது ஐ வரிசை. ஐ கை மை பை அப்படின்னு ஐ வரிசை எழுத்துக்கள் வந்துச்சு. ஆனால் கடைப்போலிக்கு கொஞ்சம் முழுவதுமான மாற்றம். இம்முனா இன்னுன்னு சொல்லணும், இல்லைனா இருன்னு சொல்லணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் அக்ரிணை, லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து முற்றுப்போலினா என்ன, முழுசுமே மாறி போயிடுச்சுன்னா அதான் முற்றுப்போலி. ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, அஞ்சுன்னு சொல்லுவாங்க. முதலும் எழுத்து மாறிடுச்சு, நடுவில் உள்ள எழுத்தும் மாறிடுச்சு, கடைசி உள்ள எழுத்தும் மாறிடுச்சு. இப்படி முழுசு மாறிடுச்சுன்னா அது முற்றுப்போலி. நீங்கள் பயப்படவே வேண்டாம். 90% 5ங்கிற வார்த்தை தான் முற்றுப்போலிக்கு எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. ஸோ இவர் எந்த இது போட்டாலும் பொருள் மாறக்கூடாது, அதான் இந்த போலியில் முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் வி ரீகால். ஸோ வழக்குனா என்னென்னு பார்த்தோம், வழக்கமான சொற்கள், அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் வழக்கு. இயல்பு வழக்கு அப்படிங்கிறது இலக்கணமுடைய இருக்கிற மாதிரியே கரெக்டாக பேசணும்னா அது இயல்பு வழக்கு. இலக்கண போலி அப்படின்னா அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து மாற்றி வச்சு பேசுவோம், முன்பின்னா மாற்றி வச்சு பேசுவோம், அதான் இலக்கண போலி. இந்த முன்றில், கிளைநுனி, புறநகர், கால்வாய், கடைக்கண் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மருவு பாருங்க, வாயில்ங்கிறது வாசலா மாறுது. ஸோ இதுதான் மருவு. அடுத்தது பாருங்க, தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மருவுக்கான உதாரணம். அதே மாதிரி தகுதி வழக்கு பாருங்க, பேசுறதுக்கு நாகரிகம் கருதி நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லாமல் மறைக்கிறது தான் தகுதி வழக்குக்குள்ளே வரப்போகுது. அப்போ இடக்கரடக்கல் அப்படின்னா என்னது அப்படின்னா வெளிப்படையாக சொல்லத்தகாத வார்த்தைகள். மங்களம் நெகட்டிவாக சொல்கிறத பாசிட்டிவாக மாதிரி சொல்கிறது தான் மங்களம். குழுவுக்குறி, ஒரு குழுவுக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தைகள் குழுவுக்குரிய வார்த்தைகள். அப்போ பொன்னை பறிங்கிறாங்க, ஆடையை காரைங்கிறாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. போலி பாருங்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனால் அது டூப்ளிகேட். பாருங்கள், முதற் போலி பசல், பாங்கிறது பை, அந்த ஐகார எழுத்துக்கள் வந்திருக்கும், அதான் முதல் போலியிலையுமே இடைப்போலியில ரெண்டுலேயுமே. பாருங்க, லா லைன்னு வருது, ஐகாரம். இல் கூட்டல் ஐ லைன்னு சொல்லுவோம். ஸோ லைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐகார வரிசையில் வரக்கூடிய எழுத்து. இதுதான் நான் சொன்னேன். ஸோ ஐகாரம் வருது, முதல்லையும் இடையிலையும் வரும், கடையில் வராது. கடையில் முழுவதுமாக மாறி வந்துடும், கடைப்போலியில் முழுவதுமாக மாறிடும். இம்மு இன்னா மாறும், இல்லு இர்ரா மாறும். முற்றுப்போலியில் முழுவதுமே மாறிடும், ஒரு எழுத்து 2 எழுத்து இல்லை, முழு எழுத்துக்களும் மாறிடும். ஆனாலும் இந்த போலி கான்செப்டில் பொருள் மாறாது. இதன் மதிப்பீடு பாருங்கள், பந்தர் கடைசி உள்ளது மாறி இருக்கா, கடைப்போலி. மைஞ்சு முதல் எழுத்து மாறி இருக்கு, முதற்போலி. அஞ்சு முழுவதுமே மாறிடுச்சு, முற்றுப்போலி. அரையர் ஐகாரம் நடுவில் வந்திருக்கு, அப்போ இது இடைப்போலி. அடுத்ததாக கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். கதைப்பாடல், பேலட், துணிவு, கரேஜ், தியாகம், சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் குரு ஆர் பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல், எலக்வேஷன், ஒற்றுமை, யூனிட்டி, முழக்கம், ஸ்லோகன், சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்கல அப்படின்னா கல்வி ஐஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க, குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டிஸ்பிளே ஆகிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு பிஒய்க்யூ பேஸ் பண்ண எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். தென் இதையெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் கல்வி ஐஎஸ் அகாடமியோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல்
கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு 100 அவுட் ஆஃப் 100 கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4 குரூப் 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.